ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கல்ல? குட். இனி வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு எப்படி ஒரு மிரர் ஒர்க் கொடுக்கலான்னா, இதில் நான் 2 டைப்ஸ் ஆஃப் மிரர் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் மிரர், உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அதோட திக்னஸ் வந்து நல்ல ஹெவியாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் கிடைக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து இந்த ஷேப். இப்போ நான் ஒரிஜினல் மிரர் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆனால் நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒரிஜினல் தான் தைச்சிருக்கேன். ஜஸ்ட் இது வந்து டூப்ளிகேட் மிரர், ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தின்னாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நமக்கு அந்த ப்ளவுஸில் வெயிட் ஜாஸ்தி ஆகாது. ஆனால் இந்த ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணணும். பிகாஸ் அந்த ப்ளவுஸோட வெயிட் இது ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். பார்க்க ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 10 வச்சாலே கொஞ்சம் அது ப்ளவுஸோட வெயிட்டை ஜாஸ்தி பண்ணும். இதை எப்படி தைக்கலான்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சாரிக்கான ப்ளவுஸ். இதோட கான்ட்ராஸ்ட் ஒர்க் தான். ஸோ இந்த இது ஏற்கனவே வந்து நமக்கு அதில் பேட்டர்ன், இந்த ப்ளவுஸ் பிளைன் இல்லாமல் பேட்டர்ன் ப்ளவுஸாக இருக்கிறதுனால ரொம்ப கச்சன்னு ஒர்க் கொடுக்காம சிம்பிளாக அங்கங்கேயா புட்டா மாதிரி சின்ன சின்ன ஒர்க் கொடுக்குற மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒரு எங்கே நம்ம வைக்கலாமோ அதில் வந்து இப்போ அந்த மிரரை நம்ம வைக்கிறோம். இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணல, டைரெக்டாக அதுலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, இதுக்கு நான் சில்க் த்ரெட்டில் 4 ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுத்து நான் நீடில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட இருந்தால் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே ரொம்ப ஈஸியாக அந்த டிசைன் போட்டு நம்ம முடிச்சிடலாம். கொஞ்சம் நமக்கு அது பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒர்க் தான். 4 சைடும் ஜஸ்ட் நம்ம தான் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா, அந்த எண்டு நம்ம முதல்ல க்ளோஸ் பண்ணுறோம். ரொம்ப ஜாஸ்தியாகவும் நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலும் கொஞ்சம் தூக்கி இருக்கும். அதனால் நம்ம வந்து 4 ஸ்டாண்ட்ஸ்லேயே த்ரெட் எடுத்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். எடுக்கும்போது சிக்கு விழாமல் மட்டும் அந்த நூலை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா, ஒரு ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டாக போட்டு விடணும். இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த கரெக்டான ஷேப் வராது. அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இதில் அந்த எண்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, இதே மாதிரி இனி இதுக்கு இந்த பக்கம் ஒரு மிரர் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோமோ அதே தான் எல்லாத்துக்கும் காமனாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இப்போ நான் 2 வாட்டி ஸ்டிச் போட்டிருக்கேன் இந்த எண்டில். எல்லா மிரர் இருக்கும், ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிற எல்லா மிரருக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஃப்ரேமில் மாட்டி கூட பண்ணலாம். ஆனால் ஸ்டிச்சு ப்ளவுஸ் மேலே ஒர்க் பண்ணும்போது சின்ன ஃப்ரேம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே எங்கெங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதே இடத்துல அந்த ஃப்ரேமாக மாட்டி பண்ணணும். இது நான் ஒரே ஒரு இது ஒர்க் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு அப்படி காட்டி தரேன். இப்போ இந்த பக்கம் இந்த ஷார்ப்பான எட்ஜை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, இனி இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த சைடில் அங்கே நான் 5 டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம 5 டைம்ஸ் க்ளோஸ் பண்ணணும் இந்த எண்டையும். இது பிளாஸ்டிக் மிரருங்கிறதுனால இது கொஞ்சம் பெண்ட் ஆகுது பாருங்கள். இதுவே நமக்கு அந்த ஒரிஜினல் மிரர் நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல, அந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகாது. இப்போ இந்த 2 பக்கம் போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இந்த 2 சைடு கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டட். இது மாதிரி நெக்லேயே போட்டிருக்கேன், இந்த ஸ்லீவ்லேயும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லாயிருக்கா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிச்டு ப்ளவுஸில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் முடிச்சிடக்கூடிய டிசைன் தான் இது. நல்லாயிருக்கும். இது நான் பின்னாடி வந்து ப்ளவுஸ்க்கு பின்னாடி வந்து பாட் நெக் போட்டு
அதுலேயே இந்த டிசைன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் புதிய எம்ப்ராய்டரி டிசைன்ஸோட வீடியோஸ் நான் திரும்ப போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேஃபாக இருங்க. டேக் கேர்.